ஒரு ஒரு பொறுப்புன்றதே கிடையாது. போலீஸ்காரங்க தான் அடிக்கிறாங்கங்க. அடிக்கக்கூடாதுல்ல, மேலே கையை வச்சு அடிக்கக்கூடாது. அவர் மேலே கையை வச்சு ஒரு எஸ்ஐ அடிக்கிறாரு என்ன. எங்களுக்கு எந்த அடிப்படை வசதி எதுவுமே கிடைக்கல. சாப்பாடு வசதியெல்லாம் எதுவுமே கிடைக்கல. இன்ன வரைக்கும் குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கவங்களாம் கஷ்டப்பட்டுட்டு கூட்டத்தில் கஷ்டமாக தான் வந்துட்டு இருக்காங்க. ஒரு சரியான நிர்வாகம் கலெக்டருடைய தலைமையில் ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை சரியான முறையில். தண்ணியெலாம் குடிக்க முடியாது, தண்ணியே குடிக்கல இன்ன வரையும். பயலான சாப்பிடல, பிஸ்கட் கூட கொடுக்கல, யாரும் எதுவுமே கொடுக்கல. அந்த லாஸ்ட்லேருந்து வர குழந்தைகிட்டு அங்கே போய் முடியவே இல்லை, சுத்தமாக முடியவே இல்லை. ஒரு ஜனம் எப்பயுமே ஒரு கம்பி கட்டி விட்டாங்கன்னா சாமி பார்க்க தான் எல்லாரும் வரும். பார்க்கவே முடியல, பிள்ளைங்கெல்லாம் நசுக்குது. ஒரு ஒரு பொறுப்புன்றதே கிடையாது. போலீஸ்காரங்க தான் அடிக்கிறாங்கங்க. அடிக்கக்கூடாதுல்ல, மேலே கையை வச்சு அடிக்கக்கூடாது. அவர் மேலே கையை வச்சு ஒரு எஸ்ஐ அடிக்கிறாரு என்ன. பிள்ளைங்க 2 பேரும் அதனாலே இட்டுன்னு வந்துட்ட குழந்தை. அவருக்கு நான் பார்த்துக்கிறேன். நான் அவர் யார் பண்ணவே இல்லைங்க. அப்படியே போய் அந்த லாஸ்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். நான் அந்த கடைசிக்கு போயிட்டு பிள்ளைங்க 2 அப்படியே தோண்டுது. நிறைய பசங்க அதே மாதிரி. எந்த வருஷம் இந்த மாதிரி கிடையவே கிடையாதுங்க. இந்த வருஷம் தாங்க இந்த மாதிரி மோசம். தண்ணி வர வழியில் அவ்வளோவாலாம் இல்லைங்க. தண்ணி மேலேருந்து ஒரு 2 பேர் கொடுத்தாங்க. நாங்கள் வச்சிருக்க பாட்டில் வச்சு யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு எந்த அடிப்படை வசதி எதுவுமே கிடைக்கலைங்க. சாப்பாடு வசதியெல்லாம் எதுவுமே கிடைக்கல. இன்ன வரைக்கும் குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கவங்களாம் கஷ்டப்பட்டுட்டு கூட்டத்தில் கஷ்டமாக தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த தனித்தனியாக லைன் எல்லாம் எதுவுமே விடலை. அந்த இடத்துல ரொம்பவும் சிரமமாக இருந்துச்சுங்க. ரொம்ப கூட்ட நெரிசலே யாருனாலையுமே இது பண்ண முடியல. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே வந்தக்கப்புறம் தான் அந்த சன்னிதான கோயில்கிட்ட இருக்கிற போது தான் அங்கிருந்தா கயிறு கட்டி எல்லாருமே விட்டாங்க. இடையில தண்ணி அதெல்லாமே எதுவுமே கிடைக்கலைங்க. முன்னாடி அவங்க குடிச்சிட்டாங்க. லாரி கூடி வர முடியாது. ஆம்புலன்ஸும் வரதுக்கெல்லாமே கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு போயிட்டு வர்றதுக்கு. கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கலாம். அடுத்த டைம் பண்ணும்போது கொஞ்சம் நல்லபடியாக பண்ணணுங்க. தண்ணியெலாம் குடிக்க முடியாது, தண்ணியே குடிக்கல இன்ன வரையும். பயலான சாப்பிடல, பிஸ்கட் கூட கொடுக்கல, யாரும் எதுவுமே கொடுக்கல, ஒன்றுமே தரல. அதெல்லாம் கடை இல்லை. அதெல்லாம் சிப்ஸ் கடை அதெல்லாம் இருக்கு, விளையாட்டு ஜாமான் கடை தான் இருக்கு. மற்ற ஜனங்கள்லாம் ஒன்றுமே இல்லை. இன்னும் ஒரு சாமி தரிசனத்து கிடைக்கிறது இல்லை. பயங்கர குழந்தைகள்லாம் வச்சு நம்ம சிரமப்படுறாங்க. நம்ம எல்லாம் பயங்கி நிறைய விழுகிறாங்க. 1 லட்சம் மக்கள் 150 கிலோமீட்டர் வந்துருக்காங்க. குழந்தைகள், முதியவர்கள், இளைஞர்கள், பெண்கள். ஆனா கூட்டம் நெருக்கம். ஒரு சரியான நிர்வாகம் கலெக்டருடைய தலைமையில் ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை சரியான முறையில். மக்கள் வெறுத்து சாமியை பார்க்காம பல பேர் கிளம்பி வெளியே போறாங்க. முடியலையே, இப்பதான் போறேங்க. எக்கச்சக்கமா, ஐயோ கூட்டமா, எக்கச்சக்கமான கூட்டங்க. நான் அதுக்கு தான் ஆதார் அட்டை எல்லாமே கொண்டு வந்தேன். ஒண்ணுமே இன்னைக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன செய்யுதுன்னே புரியல. கவர்மெண்ட் எதுவும் வழி சொல்லணும்னு சொல்றீங்களா? என்ன வழி சொல்றாங்க நீங்க? இந்த வாரம் சாமி பார்க்க முடியல, கூட்டமாக தான் இருக்குது. ஃபுல்லாக கூட்டமாக தான் இருக்குது. இங்கேருந்து அவ்வளோ கூட்டம், அவ்வளோ அங்கே இது வரைக்கும் கூட போக முடியல. சாமி பார்க்க முடியாதுன்ட்டு பிரசாதம் எடுத்துகிட்டு வந்தோம், இங்கேயே வச்சு கொடுத்துட்டு வந்துட்டோம். அதில் வயது முதிர்ந்தவர்கள், ப்ரெக்னென்ட் லேடி, கை குழந்தை வச்சுன்னு அவங்களுக்கு ஒரு தனி வரிசை வச்சுருக்கலாம். வச்சுருக்காங்க சொன்னாங்க. போலீஸ் கேட்டதுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியல. போர்டு ஒன்று வச்சுருக்கலாம். இல்லை மக்களுக்கு ஒரு தெரிகிற மாதிரியாவது புரிகிற மாதிரியாவது மைக்கிலையாக சொல்லியிருக்கலாம்.